ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருகி போட்டோன்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல. அதனால் இந்த சைவ நெத்திலி மீன் குழம்புலையும் அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சதை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே. இப்போது நல்லா வதக்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வதக்கும் போது வந்து ட்ரையாக இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா லைட்டாக தண்ணி விட்டுட்டு வதக்கணுன்னா வந்து நல்லா தளத்தலன்னு இருக்கும், தீஞ்சும் போகாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம புளி எடுத்து அதையும் வந்து கரைச்சி இதில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் புளியும் கரைச்சி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து ரொம்ப குழம்பு சுண்டிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம தண்ணியும் புளி தண்ணியும் வந்து ஆட் பண்ணிடலாம். புளியை கரைச்சி ஆட் பண்ணியாச்சு. கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு கொதி வந்ததும் செக் பண்ணிடலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லையா, அது வந்து சென்டராக இருக்கிற வாழைப்பூ மட்டும், ரொம்ப பெருசாக இருக்க வாழைப்பூ வந்து சேர்க்காம அந்த ஒயிட்டாக இருக்கிற உள்ளே இருக்கும் இல்லையா, வாழைப்பூக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வாழைப்பூவை மட்டும் குழம்புல சேருங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வடைக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஸோ உப்பும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அந்த பெருசாக இருந்துச்சு இல்லையா, அந்த வாழைப்பூவில் வந்து நான் பஜ்ஜி போட போகிறேன். ஸோ அதுக்காக வந்து கடலை மாவு, சில்லி பவுடரு, கொஞ்சம் சோடா உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பஜ்ஜி மாவோடைய கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா ஆயில் சுட வச்சு நம்ம அந்த வாழைப்பூவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது, அதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாழைப்பூ வடை எப்படி போடுறது அதெல்லாமே வந்து செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வாழைப்பூவில் பஜ்ஜி. இது வந்து இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு, சைவ நெத்திலி மீன் குழம்புக்கு ரொம்ப ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் வந்து தனியாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் துவச்சி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு 2 to 3 இல்லை 4 அது மாதிரி சேர்த்து கூட நம்ம போட்டு எடுக்கலாம். இந்த பஜ்ஜியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ சாப்பிட பிடிக்காத குழந்தைங்க கூட வந்து இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா. இப்போது நல்லா வந்து கொதிச்சிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வாழைப்பூ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சைவ நெத்திலி மீன் குழம்பும் வாழைப்பூ பஜ்ஜியும் சூப்பரான
லஞ்ச் மெனு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் குமுதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.